எப்படி இருக்கீங்க மை டியர் விகே பை டீஸ்? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். லட்சத்தீவு போய் 2 போட்டோஸ் தான் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் 2-3 வீடியோஸ். ஆனா மால்தீவ்ஸோட மொத்த ஸ்டாக்ஸுமே இப்ப டவுன்ல இருக்கு. இது உலகத்தோட சிறந்த சம்பவமா பார்க்கப்படுது. அதாங்க நம்ம மோடிஜி லட்சத்தீவு போய் எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. இதோட சேர்த்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதுல எல்லாம் பை காட் மால்தீவ்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேகும் வி லவ் லக்ஷதீப் அப்படிங்கிற ஹேஷ்டேகும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. கூகுளோட ட்ரெண்டிங் சக்சஸ்ல இது டாப் 10ல இருக்கு. இது எல்லாமே மால்தீவ்ஸோட ஈகோ பிடிச்ச மினிஸ்டர்களால தான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அவங்க இந்தியாவை ராசிசம் டூரிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடிய இஸ்ரேலோட கிளவுன் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால போக்கும் பண்ணியிருந்தாங்க. இதனால இந்தியர்களுக்கு அசிங்கமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இது மால்தீவ்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பெரிய அசிங்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இப்ப கூட மால்தீவ்ஸ்ல இந்தியா அவுட், இந்தியன் மிலிட்டரி அவுட் அப்படிங்கிற ப்ரோட்டஸ்டும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, எந்த நாட்டில இருந்து அவங்களுக்கு வருமானம் கிடைக்குதோ அந்த நாட்டு மக்களையே ஏன் இவங்க வெறுக்கிறாங்க? பட் ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி கிடையாது. மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டை ரொம்பவே மதிச்சாங்க. ஆனா சடனா என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்ப்போம். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். கடந்த ஜனவரி மாசம் 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் லட்சத்தீவு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸுக்கு போனாரு. அவர் எதுக்கு போனாருன்னா, என்விரான்மெண்டல் கண்டிஷன் டெவலப்மெண்ட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக போயிருந்தாரு. அங்க போயிருந்தப்ப எடுத்த புகைப்படங்களை தன்னோட சோசியல் மீடியா பக்கங்கள்ல பதிவிட்டாரு. அதுக்கு மக்கள் கிட்ட இருந்து ரொம்பவே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் வந்துச்சு. பட் மால்தீவ்ஸ்காரங்களுக்கு இது ஒரு பெரிய காம்படிஷனா தெரிஞ்சது. மால்தீவ்ஸோட பெஸ்ட் நேச்சுரல் டூரிசம் அப்படிங்கிற பேரை இந்த லட்சத்தீவு பறிச்சிருமோ அப்படின்னு நினைச்சாங்க. அதனால மால்தீவ்ஸ் கவர்மெண்டோட டெபுட்டி மினிஸ்டர் ஆஃப் யூத் எம்பவர்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆர்ட் இதோட மினிஸ்டரான மரியம் ஷூனா அவங்களோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து ட்வீட் பண்ணாங்க. இன்னும் சில மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் அந்த மாதிரி ட்விட்டர்ல ட்வீட் பண்ணாங்க. அவங்க என்ன ட்வீட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, இந்தியர்கள் எல்லாம் ஓபன் கிரவுண்ட்ல அண்ட் ஓபன் பீச்சஸ்ல தான் டாய்லெட் போவாங்க. இந்த கல்ச்சரை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் இவங்க போய் செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம வம்படியா மால்தீவ்ஸோட இடத்துல லட்சத்தீவை கொண்டு வரது இந்தியர்களுக்கு ரொம்பவே பெரிய சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்தியர்கள் கிளீனா இருக்க மாட்டாங்க அப்படின்னும், இந்தியர்கள் மேல ஒரு விதமான நாற்றம் அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே லட்சத்தீவோட டவுன்ஃபாலுக்கு ரீசனா இருக்கும் அப்படின்னு ஒரு ரேசிஸ்ட் ரிமார்க்ஸ் இந்தியன்ஸ் மேல வச்சாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸும் அலிகேஷன்ஸும் பொதுமக்களோடது இல்ல, மால்தீவ் கவர்மெண்ட் அபிஷியலோடது. இது மட்டும் இல்லாம ஃபேக்ட செக் பண்ணாம சில பொய்யான ட்வீட்டை கூட அவங்க போட்டாங்க. அதாவது மால்தீவ்ஸோட ஜிடிபி இந்தியாவோட ஜிடிபியை விட அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ் மக்களுக்கு இந்தியர்கள் மேலையும் இந்தியன் மிலிட்டரி மேலையும் அதிகமான வெறுப்புகள் உருவாச்சு. பட் இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் வருஷம் முன்னாடி எல்லாம் இல்ல, மெதுமெதுவா தான் இந்த பொலிட்டிக்கல் இம்ப்ளிமெண்ட்டை இவங்க பண்ணிருக்காங்க. இந்த அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம மால்தீவ்ஸோட ஜியோ பாலிடிக்ஸ், ஹிஸ்டரி இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். மால்தீவ்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ். அதுல 1000க்கும் மேல கோரல் ஐலண்ட்ஸ் இருக்கு. அது 297.8 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பரவி இருக்கு. ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இது கிங் ஆஃப் ஓஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்தியன் ஓஷனுக்கு நடுவுல இருக்கு. மால்தீவ்ஸோட டோட்டல் பாப்புலேஷன் 5,21,000. இது டூரிசம் மட்டும் இல்லாம ஒரு அர்பனைஸ்டு வெல் டெவலப்மெண்ட் கண்ட்ரியும் கூட. இதோட ஹிஸ்டரியும் ரொம்பவே கான்ட்ரோவர்ஷியலா தான் இருக்கு. இங்கேயும் பிரிட்டிஷோட ராஜ்யங்கள் நடந்திருக்கு. ஜூலை 26, 1965 தான் இவங்களுக்கு சுதந்திரமும் கிடைச்சது. அதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் அப்துல்லா அப்படிங்கிறவரு ஃபுல் மால்தீவ்ஸையே அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. சில கண்ட்ரீஸோட உதவியோட படைகளை தயார் பண்ணி அவர் மால்தீவ்ஸுக்குள்ள அட்டாக்ஸையும் நடத்தினாரு. சிச்சுவேஷன் ரொம்பவே கடினமா போகவே மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் மத்த நாடுகள் கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. ஆனா எல்லாருமே ஹெல்ப் பண்ண மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா மால்தீவ்ஸோட பக்கத்து வீடான இந்தியர்கள் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தாங்க. இந்தியா வித்தின் ஹவர்ல எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு உதவி பண்ணாங்க. இந்தியா தன்னோட மிலிட்டரிய அனுப்பி அவரோட போர்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம
மால்தீவ்ஸோட டெமோக்ரஸி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை எல்லாத்தையும் சீரமைக்கவும் இந்தியா உதவுச்சு. பொலிட்டிக்கல் சப்போர்ட் மட்டும் இல்லாம பினான்சியல் சப்போர்ட்டும் எக்கனாமிக்கல் சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. இதோட சேர்த்து இந்தியா மால்தீவ்ஸுக்கு $1.1 பில்லியன் கடன் கூட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2004 நடந்த சுனாமி, 2014 வந்த ட்ரிங்கிங் வாட்டர் கிரைசிஸ், COVID-19 நடந்த அசௌகரியங்கள், இது எல்லாத்துக்குமே பினான்சியல் சப்போர்ட்டை இந்தியா பண்ணுச்சு. இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் மால்தீவ்ஸுக்கு இந்தியா உதவிகரமா தான் இருந்திருக்கு. மால்தீவ்ஸோட ஃபார்மர் பிரசிடென்ட் முகமது நஷீத் ஒரு இந்தியனா இருந்தாரு. அதனால இந்தியாவுக்கு சப்போர்ட்டும் பண்ணாரு. அவர் இருந்தப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசியை மால்தீவ்ஸ்ல கொண்டு வந்தாங்க. அதுல மால்தீவ்ஸ் அவங்களோட எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், நேஷனல் கவர்னன்ஸ் இஷ்யூ இது எல்லாத்துலயுமே இந்தியாவுக்கு முதலிடம் கொடுத்திருந்தாங்க. அந்த பாலிசி படி யாரு பிரசிடென்டா இருக்காங்களோ அவங்க முதல்ல இந்தியாவுக்கு விசிட் பண்ணி பார்க்கணும். இது மட்டும் இல்லாம ஃபார்மர் பிரசிடென்ட் இந்தியா மிலிட்டரி கிட்ட இருந்து நிறைய ஹெல்ப் கூட வாங்கியிருந்தாரு. அண்ட் மால்தீவ்ஸ்ல மிலிட்டரி பேஸ் அமைக்கிறதுக்கும் இந்தியா கிட்ட உதவி கேட்டிருந்தாரு. ஆனா இப்படி அவர் உதவி கேட்கறத பல பேர் இந்தியன் ஓஷன்ல இருக்க சைனீஸ் சர்வைலன்ஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சாங்க. பட் எந்த ஒரு வார் சிச்சுவேஷனுக்கும் தயாரா இருக்கத்தான் அவர் இப்படி பண்றதா சொல்லியிருந்தாரு. ஆனா அப்ப இருந்த ஆப்போசிட் பார்ட்டி இத தப்பான பர்செப்ஷன்ல கிரியேட் பண்ணாங்க. மால்தீவ்ஸ்குள்ள இந்தியன் கவர்மெண்ட் வரது அவங்களோட பிரைவசியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம மால்தீவ்ஸ் மக்களோட செக்யூரிட்டியும் சேஃப்டியும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இத நம்பி போன அப்பாவி மக்கள் ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டாங்க. புதுசா வந்த பிரசிடென்ட் அப்துல்லா யமீன் இந்தியா அவுட், இந்தியன் மிலிட்டரி அவுட் அப்படின்னு புரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இவரு சைனாவுக்கு நிறைய சப்போர்ட்டும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் சைனா கூட சேர்ந்து இந்தியன் ஓஷன்ல ஒரு சர்வைலன்ஸ் அக்ரிமெண்ட் கூட சைன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு பதிலா சைனா மால்தீவ்ஸ்ல இருக்க சில ஐலாண்ட லீஸுக்கும் எடுத்தாங்க. இதுக்கான கான்ட்ராக்ட் கூட சைன் பண்ணியிருந்தாங்க. இவர் இப்படி எல்லாம் பண்றத பார்த்து மால்தீவ்ஸ் மக்கள் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வழக்கம் போல ஏற்கனவே இருந்தவருக்கு மறுபடியும் ஓட்டு போட்டாங்க. சோ அந்த மக்களை மறுபடியும் இந்தியாவை நேசிக்க வைக்கிறதுக்கான வழிகள் அதிகமாயிட்டே போச்சு. அடுத்த எலெக்ஷன்ல திரும்பி மக்கள் அதே தப்பு பண்ணி மறுபடியும் அப்துல்லா யமீனியே தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பிரசிடென்ட் பதவி ஏத்ததுக்கு அப்புறமா அவர் இந்தியாவுக்கு இப்ப வரைக்கும் வரல. இப்ப பிரசிடென்டா இருக்க முகமது மியூசோ முதல்ல டர்க்கி, சைனா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனாரு. அவரும் இந்தியாவுக்குள்ள வரவே இல்ல. இப்படி இந்தியாவை பைகாட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிரசிடென்ட் சைனாவோட மக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்டு போனாரு. சைனாவோட மக்கள் கிட்ட மால்தீவ்ஸ் டூரிசம் ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா எதுக்காக இவங்க சீனாவை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஏன்னா மால்தீவ்ஸுக்கு சீனா நெய்பர் கண்ட்ரியும் கிடையாது. அவங்க சைனா கூட எந்த ஒரு பார்டரையும் ஷேர் பண்ணல. இருந்தாலும் ஏன் இவங்க சீனா கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே நினைக்க தோணுச்சு. அதுக்கு காரணம் இந்தியாவுக்கு அப்புறம் சைனா தான் மால்தீவ்ஸோட டூரிசமுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற ஒரு நாடா இருந்தது. ஏன்னா அதுதான் இந்தியாவுக்கு அப்புறமா அதிக பாப்புலேஷனை கொண்ட நாடா இருக்கு. இன்னொரு காரணம் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எக்கனாமிக்கலையும் பூஸ்ட் பண்றதுக்கு சைனா உதவும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. சரி, இவங்க அப்படி நினைக்கிறது இருக்கட்டும். ஏன் சீனா மால்தீவ்ஸ் மேல இவ்ளோ அக்கறை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியன் ஓஷன் கிங் ஆஃப் ஆல் ஓஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்த கண்ட்ரி இந்த இந்தியன் ஓஷன்ல ராஜ்யம் பண்றாங்களோ அவங்க ஃபுல் ஏசியாவையும் ராஜ்யம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதனாலேயே மால்தீவ்ஸ் மேல டாமினன்ஸ் பண்ண அவங்களோட ஹாஸ்பிட்டல், பிரிட்ஜஸ், ரோட், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலயும் அவங்க $1.1 பில்லியன் மால்தீவ்ஸுக்கு லோனா கொடுக்கறாங்க. இது மால்தீவ்ஸோட ஜிடிபில 1/4 சொல்லப்படுது. சரி, இந்தியன் ஓஷனை புடிச்சிட்டா எப்படி ஏசியா ஃபுல்லா ராஜ்யம் பண்ண முடியும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இந்தியன் ஓஷன்ல தான் SLOC இருக்கு, அதாவது சீ லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. மால்தீவ்ஸ் இந்தியன் ஓஷன்ல சென்டர்ல இருக்கு. அதனால மெஜாரிட்டி ரூட்ஸ் அது வழியா தான் போகணும். அதாவது கடல் போக்குவரத்து அது வழியா தான் நடந்தாகணும். அதனால அங்க மிலிட்டரி பேஸ செட்டப் பண்ணி வார் சிச்சுவேஷன்ல எந்த ட்ரேடையும் நிப்பாட்ட முடியும், எல்லா சப்ளைஸையும் நிறுத்த முடியும் அப்படின்னு சீனா நம்புது. இதுக்கு இன்னொரு காரணம் சைனாவோட 85% எனர்ஜி போர்ட், வேர்ல்ட் ஆயில் ட்ரேட்ல 60%, இது எல்லாமே இந்த ரூட்ல தான் நடக்குது. அதனாலதான் சீனா இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க மால்தீவ்ஸுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்ளோ கான்ட்ரோவர்சிக்கு அப்புறமா லட்சத்தீவு ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த லட்சத்தீவு மால்தீவ்ஸ்ல இருந்து ரொம்ப தூரத்திலயும் இல்ல. அதனால ஜியோகிராபிக்கலா அங்க நிறைய சேஞ்சஸும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா லட்சத்தீவு ரொம்பவே அழகானது. ஏன்னா அது இப்போ வரைக்கும் அன்எக்ஸ்ப்ளோர்டா இருக்கு. அப்புறம் அங்க மேன்மேட் ஐலாண்ட்ஸ் அண்ட் மேன்மேட் திங்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மி. நேச்சுரல் பியூட்டிஸ் ரொம்பவே அதிகம். மால்தீவ்ஸ்ல நாளுக்கு நாள் கிளைமேட் சேஞ்சஸ் ரொம்பவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா அடுத்த 40 வருஷத்துல மால்தீவ்ஸ் தண்ணிக்குள்ள போயிரும். இப்போ இந்தியா லட்சத்தீவோட டெவலப்மெண்ட்டுக்காக
1100 கோடி ஃபண்டிங்க பண்ணிருக்காங்க. அதுல வீடு, தண்ணி, படிப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உமன் எம்பவர்மெண்ட், டெவலப்மெண்ட், வாட்டர் ரிசோர்சஸ், இன்டர்நெட் ரிசோர்சஸ், சோலார் பவர், இது எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கு பிளான் நடந்துகிட்டு இருக்கு. வர காலங்கள்ல லட்சத்தீவு ரொம்பவே பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்மளோட டூரிசம் எக்கனாமியும் பூஸ்ட் ஆகும். அண்ட் நம்மளும் இதுல கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கிறது பிகே பைட்ஸோட வேண்டுகோள். நீங்க வெக்கேஷன்ல மால்தீவ்ஸ் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்டியாச்சும் லட்சத்தீவுக்கும் கண்டிப்பா போய் பாருங்க. யாராச்சும் ஏற்கனவே லட்சத்தீவுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு மால்தீவ்ஸ் பிடிக்குமா இல்ல லட்சத்தீவு பிடிக்குமா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ்.